ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா லிட்டில் மவுண்ட்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். லிட்டில் மவுண்ட்டுக்கு வந்து சர்ச்சில் போய்ட்டு நம்ம சாமி கும்பலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நாங்கள் வந்து வீடியோலாம் எடுக்கிறதுவாகவே இல்லை. அங்கே வந்து ஒருத்தர் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வயசானவர். அவர் வந்து சொன்னார், இந்த சர்ச்சில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதெல்லாம் ரொம்ப ஹிஸ்ட்ரியானது, நீங்களே வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவரே அப்படி சொன்னாரா? சரி, ஓகே. நம்ம அவர் சொல்கிறாரு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலான்னு சொன்னோன்னே, தோமையாரை பற்றி அவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோகையை பற்றி, அதுக்கப்புறம் வந்து அவங்க என்னென்ன நடந்தது, அவர் எப்படி அந்த 13 வருஷம் அந்த இதில் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தார், அதெல்லாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரியாக சொன்னார். அது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அவரோட பர்மிஷன் அவரே தான் சொன்னார் வீடியோ எடுத்துக்கோங்கன்ட்டு. நம்ம பக்கத்தில் இருந்துட்டு தோமையார் அவருடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியாது, செல்லுல வீடியோ எடுத்தீங்க. ஏன்னாக்கா எனக்கு 84 வயசாகி போச்சு, அவர் கூப்பிட்டா நான் போயிடுவேன். அது பிறகு இது உங்கள் பேரன் பேத்திங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார், நீங்கள் சொல்லணும். அண்டர்ஸ்டாண்டிங்? என் நேம் டி க்ரூஸ். என் பேர் டி க்ரூஸ். சர்ச் கைடு. 12 அப்போஸ்தலர்கள் அதில் தோமா ஒருத்தர். முதல் இந்தியாவுக்கு வரும்போது AD 52 கேரளாவுக்கு வர்றார். கேரளாவில் வந்து இறங்கி ஜெபிச்சுட்டு 7 கிராமத்தில் 7 கோவில் கட்டுறார். இந்த 7 கோவில் கட்டி முடிச்சுட்டு வர வழியில் ஒரு பெரிய குளத்துக்கிட்ட வந்து நம்மதிரிகள் குளிச்சுட்டு இந்த தண்ணி எடுத்து மேலே ஏறிறாங்க. இந்த தண்ணி மேலே போய் அப்படியே கீழே வருது. அப்போ தோமா அந்த வழி வர்றார். தோமா கேட்குறாரு, எதுக்காக அந்த தண்ணி ஏற்றிடுவோன்னு? நாங்கள் பகவானுக்கு ஏற்றிடுவோம். பகவான் ஏற்றிக்கே எல்லா தண்ணி கீழே தானே போடுது, இவங்களுக்குள்ளாக வாதெல்லாம் வேண்டாம், நான் தண்ணி கீழே ஆண்டவரே சொல்லி தோமா தண்ணி ஏற்கிறார். இந்த தண்ணி அப்படியே ஸ்டக்காக நின்று போச்சு. உடனே கையெடுத்து கும்பிட்றாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க வில்லேஜில் போய் எவ்வளோ இந்துஸ் இருக்காங்க அவ்வளோ பெரிய கிறிஸ்டின் ஆகுறாங்க. அவங்க தோமா கிறிஸ்டின், இல்லைன்னா சிரியா கிறிஸ்டின், கேரளாவில் சொல்லுவாங்க. அவங்க வந்து தோமா நேராக கன்னியாகுமரி போகிறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த மார்த்தாண்டம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே போய் ஒரு கோவில் கட்டார். அதை பாதியிலே விட்டுறாங்க. அதான் மலையாளத்தில் சொல்லுவாங்க 7.5 பள்ளின்னு சொல்லுவாங்க. 7 பள்ளி கேரளா, 1/2 பள்ளி மார்த்தாண்டம். இந்த 1/2 பள்ளி கட்டிட்டு அங்கேருந்து நேராக சாந்தோம் சர்ச்சு, மயிலாப்பூர், மெரினா பீச்சுக்கிட்ட வர்றாரு. அங்கே மகாதேவன் ஒரு ராஜா, அந்த ராஜாவை சந்திக்கிறார். அந்த ராஜாவை சந்தித்து எல்லாம் பேசி முடிச்சு ராஜா நினைக்கிற ஈட்டரை குத்திடணும்னு நினைக்கிறார். தோமாக்கு ஞானத்தை தெரிஞ்சு போச்சு. சின்ன மலையிலேருந்து சாந்தோம் 10 கிலோமீட்டர். அவர் வந்த காலத்தில் ரோடு கிடையாது, லைட் கிடையாது, பில்டிங் கிடையாது, இந்த கோவில் கிடையாது, இந்த கோவில் கிடையாது, ஒரே காடு, ஒரே மலை. இந்த காட்டிலேயே நடந்து வர்றார். இந்த கொக்கைக்கு இவ்வளோ பேர் வழி கிடையாது, சின்ன வழி. அப்போ அவர் கண்ணு தெரிஞ்சு இதில் போய் நம்ம ஒழிக்கலான்னு குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா காடு மாதிரி பூச்சி நிறைய இருக்குது. வெளியே இருந்து ஜெபிக்கிறார். ஜெபிச்சதும் உள்ளே இருக்கிற பூச்சி எல்லாம் மறைஞ்சி போச்சு. இது உள்ளே வந்து 13 வருஷமாக உட்காந்து ஜெபிக்கிறார். கை முட்டி எல்போ. இங்கே ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அந்த மகாதேவ ராஜா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் இங்கே இருக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க வராங்க. இந்த காட்டை சுற்றி பார்க்குறாங்க. நம்ம வந்த வழியிலே போனாக்கா அவங்க எதிர்ப்பு வரும்போது குத்திடுவாங்க. நம்மளுக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லை. இந்த ரெட் மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே. அந்த அம்மா பார்க்குறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? எங்கே இருக்குது ரெட் மார்க்கு? அங்கே காலை வைக்கிறார். அந்த ஜன்னல் ஒன்று இருக்குது பாருங்க, அது அவர் வந்த காலத்தில் ஜன்னல் கிடையாது, ஃபுல் மவுண்ட்டு, ஃபுல்லாக மலை. அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். ஜெபிச்சு அவர் கோலை அழைச்சோம், அவர் டச் பண்ணுறாரு. அந்த மலை வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். நம்ம அப்படியே கொஞ்சம் போவோம், ஆமாம் இன்னும் கொஞ்சம் போங்க, இப்படி திரும்புங்க. இந்த ரைட் மார்க் ஒன்று தெரிஞ்சு பாருங்க, அதில் என்ன இருக்குது பாருங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இப்போ போகணும், பரவாயில்லையே. 5 விரல் லைனாக தெரியுதுங்களா? 5 விரல் சும்மா கையிட்டீங்க, 5 விரல் லைனாக தெரியுதா? ஓகே. இங்கே காலை வைக்கிறாரு, அங்கே கையை வைக்கிறாரு, குனிஞ்சு அந்தாண்ட போயிடுறாரு. அந்தாண்ட போய் என்ன பண்ணுறாருனாக்கா ஒரு பெரிய பாறாங்களை போய் ஜெயிக்கிறார். ஜெயிச்சுட்டு கையால் ஒரு சிலுவை செதுக்கிறார். அந்த சிலுவில் டிசம்பர் 18ஆம் தேதி அதிலேருந்து ரத்தம் சொட்டு பீடிங் கிளாஸ். கொஞ்சம் தூரம் போனால் அது மாதிரி மக்கள் நிறைய பேர் எல்லாருக்கும் ஜெபிக்கிறார். ஜெயிச்ச பிறகு எல்லாருக்கும் தண்ணி ஓடுறீங்க, தண்ணி இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சுட்டு கோலை கேட்காரு. இந்த மலை வெடித்து அவர் வந்து கொஞ்சம் ஓடி பாட்டு மேலே வந்து
இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலைக்கு போகிறாரு. அங்கே போய் ஜெயிச்சிருக்கும் போது அவர் ஈட்டரை ஊற்றி சாவடிச்சிடறாங்க. அவருடைய பாடி எடுத்துன்னு போய் சாந்தம் சர்ச்சின் மயிலக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்கள் உள்ளே வந்து சர்ச்சு அதை நம்ம கட்டலை, இது போர்ச்சுகல்காரன் கட்டின சர்ச்சு. அந்த டிசைன் தான் நம்ம போட்டோம். 1551 ஏடியில் கட்டுனது சர்ச்சு. பக்கத்தில் இருக்க சர்ச்சு 50 வருஷம், அது நம்ம கட்டுனது. தோமா வரும்போது லூக்கா கொடுத்த பாடு. டைம் இருக்குங்களா உங்களுக்கு ஒன்று சொல்கிறதுக்கு? ஒரு ஹவர் ஆகும். சைனாவில் வரைக்கும் சொல்ல வரணும் நான். இப்போ உங்களுக்கு ஓரளவு இதுவே 190 பேர் தெரியாது. அவர் வந்த காலத்தில் வந்து இவ்வளோ ஃபினிஷிங்லாம் கிடையாது. தலையெல்லாம் முட்டு வருதுன்னு இவங்க சிப் பண்ணிவிட்டு தலையில் இதில் இருக்காது பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணி சுற்றி. ஏன்னா உலகத்தில் அத்தனை நாடு இங்கே வர்றதுனால இது மாதிரி. அப்போ அந்த ராஜா அவங்க இவர் விரும்பும்போது இங்கே நின்று செதிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கோலால் அப்படி டச் பண்ணுறாரு. அப்போது அது ஓப்பன் ஆகுது. இது நாங்கள் யாரும் உடைக்கல, நேச்சுரு. அதுதான் அந்த கை பார்த்தீங்க இல்லையா, அவ்வளோ பெரிய உருவம் கை. அதான் 8 அடியோ 9 அடியும் அவர் மொத்தம். இந்தியாவில் 20 வருஷம் இருந்திருக்காரு, 72 இறந்துட்டாரு. இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிற சர்ச்சை நம்ம வந்து இப்போ ஒரு விலாகில் காட்டாமல் இருந்தால் எப்படி? அதனால் வந்து நம்ம இந்த விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவர் சொன்ன எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே நான் ஃபுல் ஹிஸ்ட்ரியை சொல்கிறேன். இன்னும் கூட இருக்குதா, இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குதா, இன்னும் கேட்கறதுக்கு 1 ஹவர் உங்களுக்கு இருக்குதா? சைனா வரைக்கும் போய் அதெல்லாம் நான் சொல்லுவேன், அவ்வளோ பெரிய கதை இருக்குது என்கிட்ட அப்படிலாம் சொன்னார் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்போ டைம் இல்லை, அதனால் போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா அவர் இங்கே இருப்பார், நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். இத்தனை வருஷம் எனக்கு இந்த ஹிஸ்ட்ரியை சொல்லிக் கொடுக்காமலே என்னை வளர்த்து வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆயிருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அவர் வந்து ஆமாம்மா அங்கே இருக்கிறாங்க. அவங்க பாருங்களேன், ஆமாம் அங்கே போய் நின்றுக்கிட்டாங்க ஜாலியாக. நம்ம மனுஷங்களாம் எத்தனை அடி இருக்கிறோம்? இப்போ வந்து நான் ஒரு 5 அடி இருப்பேன், நீ எத்தனை அடி? 3 அடி 4 அடி இருப்பியா? அவ்வளோ குட்டையாக இருக்கும்ல. அப்போ வந்து அவர் தோமையார் வந்து 8 அடி இருந்தாராம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் முட்டி வச்ச பாதம் இடம் அதெல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் கை வச்ச இடம், அப்புறம் வந்து அவர் வந்து அந்த இது ஈட்டி வச்சு குத்தி அவர் அது வந்து ஒரு இப்போ சொல்லும் போது அது வந்து எப்படா சாமி இது அப்படி. ஆனால் எல்லாமே நடந்திருக்கு, எல்லாமே இதோடு இருக்குது இங்கே எல்லாமே. நீங்கள் வந்து நேரில் வேணால் வந்து பாருங்கள். அவர் கை வச்ச அச்சு, அதுக்கப்புறம் அவர் முட்டி வச்ச பாதம் எல்லாமே தெரிஞ்சுது. அப்புறம் இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு ஒரு சொரகமே இங்கே அவர் ரெடி பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்காரு. அது எல்லாமே சொன்னார், அது எல்லாமே இருக்குது. செக் பண்ணி பார்க்குறேன்னா வந்து பாருங்கள். தோமையார் அவர் வந்து இந்த இடத்துல இருந்தார்ல, 13 வருஷம் இந்த இடத்துல இருந்தாராம். அப்போ அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து தண்ணி தாகம்லாம் இருக்கும்ல. அப்போ வந்து அவர் வச்சுருந்த ஈட்டியில் இப்படி தட்டும் போது அந்த இடத்துல ஒரு தண்ணி இடமே வந்துடுச்சா ஃப்ரெண்ட்ஸ், குளம் மாதிரி. அந்த தண்ணி வரும் இதில் எடுத்து கொடுப்பாங்க. வரும்போதெல்லாம் ஒரு குட்டி பாட்டிலில் கயிறு போட்டு எடுத்து கொடுப்பாங்க. இப்போ மாஸ்க் தொடங்க போகுது, இது இருக்கு கொஞ்சம் கைஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி அவர் தட்டினு அந்த தண்ணி இருக்கிற இடம் இதுதான். அங்கே பாருங்க, உள்ள கீழே கொஞ்சம் இருக்குது, இன்னும் இருக்கு தண்ணி இருக்குது. இதுதான் உங்களுக்கு கீழே, அது கீழே கொஞ்சம் தெரியுதா, அந்த தண்ணி இருக்குது பாருங்க. ஸோ கைஸ், இந்த அற்புதம்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்கள். லிட்டில் மவுண்ட் சர்ச்சுன்னு நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து மேப்பு கரெக்டாக கொண்டு வந்து விட்டுரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான அற்புதமான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, பாய். Wait a minute.